உலகெங்கும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகிலா. நாம் வந்துட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேயே ப்ராப்ளம்ஸ் அண்ட் நம்பர்ஸ்ங்கிற சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஆப்டிடியூட்லேருந்து ஃபஸ்ட் 8 சாப்டர்லேருந்து மோர் தென் ஒரு 95 வீடியோஸ் போல் பார்த்துருக்கோம். அது பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் இருக்குது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் அண்ட் நம்பர்ஸ்லேயே வந்துட்டு ஒரு வித்தியாசமான சப்ஸ் வந்துட்டு எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First sum பாருங்க. The difference of two numbers is 11 and 1/5 of that sum is 9. Find the numbers. ஓகேவா? என்ன சொல்றாங்க? Two numbers னு சொல்றாங்க. அப்ப என்ன இந்த இடத்துல வந்துட்டோம்? Let the number be x and y. ஓகேவா? ரெண்டு நம்பர் இருக்குது இல்லையா? அதனால என்ன பண்றோம் அப்படின்னா let the number be x and y. ஓகேவா? ஒரு நம்பர் இருக்கிறப்ப நம்ம எக்ஸ் மட்டும் தான் எடுப்போம். இந்த ரெண்டு நம்பருங்கிறது என்ன பண்ணுறேன் எக்ஸ் அந்த இடத்த நம்பர் இஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸுங்கிறப்ப என்ன ஆகுது? த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நம்பர் டிஃப்ரென்ஸுங்கிறப்ப உங்களுக்கே தெரியும் அது வந்துட்டு மைனஸ் சைன் தான். ஸோ என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 11. அக்கார்டிங் டு த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் என்ன ஆகுது எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 11. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நான் இந்த ஸ்டெப் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு என்னது இது வந்துட்டு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் and 1/5 of their sum is 19. ஓகேவா? 1/5 of their சம்ங்கிறப்ப என்ன ஆகுது 1/5ங்கிறப்ப டிவைடட் பை 5 1/5ன்னு வச்சுக்கோங்களேன். நான் மேலே வந்துட்டு போல் 1/5ன்னு வச்சுக்கோங்க. ஆஃப் தர் சம்முங்கிறப்ப என்ன ஆகுது எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? இந்த இடத்துல தான் நீங்கள் நோட் பண்ணணும். சைனை வந்துட்டு நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸுங்கிறதால நான் மைனஸ்ன்னு போட்டுட்டேன். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து சம்முங்கிறதுல நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ மறுபடியும் படிச்சு பாருங்கள். 1/5 ஆஃப் தர் சம். ஓகேவா? 1/5னா நான் 1/5. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது விச் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க ஃபைண்ட் த நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ அதோட நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்னது ஸ்டெப்புக்கு ஃபார்ம் பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே விட்டுடலாம். செகண்ட் ஸ்டெப்பில் மட்டும் என்ன பண்ணுங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 45. ஓகேவா? இது ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள் இதையும் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 11 எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 45. ஓகேவா? இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, எந்த நம்பரையும் மாற்றி பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே மைனஸ் ஒய் ப்ளஸ் பாயிண்ட்டு டேரெக்டாகவே அமைஞ்சிட்டு ஒரு வேளை மாற்றி இருந்துச்சுன்னா அனதர் டேர்ம் இந்த டேர்மோடு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த டேர்மோடு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்டெப் வந்து ஈஸியாக அது முடிஞ்சிட்டு இந்த சம்மில். இப்போ என்ன அது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன விச் இஸ் ஈக்குவல் டு 2x. இதை எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 5 + 1 6 4 + 1 is equal to 56. therefore x is equal to 56 divided by 4. so 2 2s are 4 8 2s are 16. என்னது ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டு x is equal to 28. what is the next number? x minus y which is equal to 11. x ஓட வேல்யூ என்ன 28 minus y which is equal to 11 minus 28 minus y is equal to minus 28ல 11 போயிட்டுனா 7 1 which is equal to minus 17. therefore y is equal to 17. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது the numbers be 28, 17. ஓகேவா? ஆப்ஷனில் 28, 17 இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? சம் வந்துட்டு பார்க்க தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரியலாகவே வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். வித்தின் 2 seconds நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? இதிலே நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். இஃப் த சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 42 அண்ட் த ப்ராடக்ட் இஸ் 437 தென் ஃபைண்ட் த ஆப்சிலேட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நம்பர்ஸ். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிரகாரம் இஃப் த சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ்னாலே என்ன லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி தி டூ நம்பர்ஸா. ஸோ அப்போ என்ன ஆகுது சம் ஆஃப் டூ நம்பர்ஸுங்கிறது என்ன ஆகுது எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 42. ஓகேவா? and the product is என்னது 437. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது எக்ஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 437 இல்லையா? என்னது the sum of the two நம்பர்ஸுங்கிறப்ப 42 and the product is equal to 437. அவங்க என்ன கேட்க வராங்க then find the absolute difference. ஓகேவா? என்னது absolute difference between the numbers. என்னது x minus y which is equal to what?
ஓகேவா என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் தான் என்ன அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது கொடுத்துருக்கிறது இந்த ரெண்டு கிவன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வந்து நம்ம அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு இல்லையா, அதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கட் போட்டுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஏன் இப்படி எழுதுறேன் அப்படின்னா அப்போ தான் இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் வந்துட்டு கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நான் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா இப்போ என்ன பண்ணுறேன் ரூட் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணுறேன் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் நான் பிரிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. ஓகேவா என்னாவது மைனஸ் 2xy இதுதான் வரும் இல்லையா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4xy ப்ளஸ் 2xy. ஓகேவா என்ன எழுதுறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 4xy ப்ளஸ் ஏன்னா இந்த மைனஸ் 4xy ப்ளஸ் 2xy என்னது விச் இஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் 2xy. இப்போ என்ன பண்ணுறேன் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த 3 டேர்மையும் நான் கம்பைன் பண்ணி எப்படி எழுதுறேன் அப்படின்னா கம்பைன் பண்ணி எழுதிக்கிறேன். கம்பைன் பண்ணி எழுதுறேன் என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4xy. ஓகேவா ஏன்டா இவங்க இப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். ஏன் அப்படி எழுதுறோம் உங்களுக்கு லாஸ்ட்டாக புரியும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு சம் ப்ராடக்ட் சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்துருக்கு. ப்ராடக்ட்டுங்கிறதுல நமக்கு எக்ஸ்ஒய் கொடுத்துருக்கு. அதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன் எக்ஸ் மைனஸ் ஒய்யை நான் இப்படிலாம் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு எழுதுறேன். ஓகே இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு இருக்கிற டேர்ம்லேருந்து கிவன் டேர்ம்லேருந்து எடுத்து எழுதலாமா. அப்போ என்ன ஆகுது எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்ம ஆல்ரெடி என்ன இருக்குது 42 என்னது 42 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 437. ஓகேவா இப்போ என்ன பண்ணுங்கள் 42 வந்துட்டு 2 டைம்ஸ் ஸ்கொயர் பண்ணுங்கள். என்ன ஆகுது சில பேருக்கு டேரெக்டாகவே தெரியும், தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 2 2 4 4 2 8 4 2 8 4 4 16 4 16 1 7 என்னது which is equal to 1764. therefore square root of 1764 minus அடுத்தது என்ன பண்ணும் 437 into 4 437 into 4 7 4s are 28 2 4 3s are 12 14 1 4 4s are 16 17 which is equal to 1748. ஓகேவா இப்போ என்ன ஆகுது 1764லேருந்து 1748 என்ன பண்ணுங்க சப்ராக்ட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுது 14ல் 8 போயிட்டேன்னா which is equal to 6. அடுத்தது 5ல் 4 போயிட்டுனா 1 ஓகேண்ணா which is equal to root 16 which is equal to 4. ஓகேவா root 16 ஸ்கொயர் ரூட் எடுத்ததுனால which is equal to 4. therefore find the absolute difference என்ன ஆகுது அப்போ என்ன ஆகுது x minus 4 y is equal to which is equal to 4. இப்படி தான் வந்துட்டு நீங்கள் இந்த சம் வந்துட்டு டிரைவ் பண்ணணும். இதே நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். Third sum பாருங்க the sum of the two numbers is 15 and the sum of the squares is 113. find the numbers. ஓகேவா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க the sum of the two numbers is 15. ஓகேவா என்ன சொல்கிறாங்க ரெண்டு நம்பர் நீங்கள் ஆட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகுது 15 வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா அப்போ என்ன ஆகுது let the number be x. ஓகேவா எப்பவுமே நம்ம இப்படி தான் எடுத்துப்போம் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸில் என்ன பண்ணுவோம் let the number be x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துவா. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் another நம்பர் என்ன பண்ணுறோம் another நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 15 மைனஸ் எக்ஸ். ஓகேவா அப்போ தான் அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 15 மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுது which is equal to 15. ஏன்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் என்ன வரும் which is equal to 15. சில பேர் என்ன பண்ணுங்க the sum of the two numbers is 15 சொல்கிறப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா x plus y which is equal to 15 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஓகேவா அந்தமாரி இந்த ஸ்டெப்பில் நீங்கள் போட முடியாது. இந்தமாரி அர்த்தமும் வரும் சில பேருக்கு டவுட் வரும் எக்ஸாம் நேரத்தில் நமக்கு அப்படிலாம் நமக்கு வரும். பட் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இங்கே வந்துட்டு சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 15ங்கிறப்ப என்ன ஆகுது இது நம்பர் பி எக்ஸ் அடுத்த நம்பர் பி அடுத்த நம்பர் பி 15 மைனஸ் எக்ஸ். ஓகேவா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க அட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் இஸ் 113. ஓகேவா என்ன சொல்கிறாங்க லெட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் பி. அப்போ என்ன ஆகுது சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸுங்கிற எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 113. ஓகேவா என்ன சொல்கிறாங்க த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். ஸோ அப்போ என்ன இது ரெண்டுத்தையும் இதோட ஸ்கொயர்ஸ் ப்ளஸ் அதோட சம் அதனால தான் ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டேன்
plus 15 minus x in the second whole square which is equal to 113. இப்போ general process தான். இங்கே x ஸ்கொயர் ஒன்றும் பண்ண முடியாது, x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா a minus b ஹோல் ஃபார்மேட்டில் பிரிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது 15 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 15x which is equal to என்னது 113. அப்போ என்ன ஆகுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 இன்ட்டு 15 என்ன 225 தெரியாதங்க, சைடில் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 30x which is equal to என்னது 113. இப்போ என்ன ஆகும், இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா 2x ஸ்கொயர் which is equal to minus 30x plus 225. இந்த plus 113 equal to இந்த பக்கம் வந்தால் minus 113 which is equal to 0. அப்போ என்ன ஆகுது 2x square minus 30x 225லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா 113 பண்ணுங்கள். ஸோ 5ல் 3 போயிட்டேன்னா 2, 2ல் 1 போயிட்டானே எகெயின் 2ல் 1 போயிட்டா 1 which is equal to என்னது plus 112 which is equal to 0. இப்போ என்னது த்ரூ அவுட்டாகவே 2ஆல் டிவைட் பண்ணலாமா, அப்போ என்ன ஆகுது த்ரூ அவுட்டாக 2ஆல் டிவைட் பண்ண வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 15x ப்ளஸ்ஸு இது பார்த்திங்க அப்படின்னா 112 2ஆல் டிவைட் பண்ண வரும் 5 2s are 10, 6 2s are 12. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது 56 which is equal to என்னது 0. இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் சம்மன் ப்ராடக்ட் எடுங்க. எடுத்தால் என்ன வரும், ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 56 சம்மு பார்த்தீங்க அப்படின்னா which is equal to minus 15. ஸோ அப்போ என்ன ஆகுது 8 7s are 56, minus 8 into minus 7 என்ன 56, minus 8 minus 7 என்ன which is equal to minus 15. அப்போ எப்படி எழுதலாம், x minus 8 into x minus 7 which is equal to 0. Therefore x is equal to என்னது 7,8. அப்போ என்ன ஆகுது the numbers be 7,8. ஓகேவா, இதிலே நம்ம நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பாருங்க, the average of 4 consecutive even number is 27. ஓகேவா, find the largest of these numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க 4 consecutive even numbers. அப்போ என்ன அது 4 consecutive even numbers என்ன x, x plus 2, x plus 4, x plus x. இதுதான் வந்துட்டு 4 consecutive even numbers. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது x, x plus 2, plus x plus 4 என்னது x plus 6. ஓகேவா, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். இங்கே என்ன சொல்கிறாங்க ஆவரேஜ்ன்றாங்க. ஆவரேஜ்னுங்கிற அந்த டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். அதனால தான் என்ன பண்ணுறேன் நான் ப்ளஸ் போட்டிருக்கேன் இடையில ஆவரேஜ் நம்ம 4 டேர்முங்கிறதால டிவைடட் பை 4 which is equal to என்னது which is equal to 27. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். மேலே இருக்க டேர்ம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டேர்மில் இருக்குன்னா எத்தனை எக்ஸ் இருக்குது 4x இருக்கா, ப்ளஸ் 2 plus 4 எவ்வளோ 6, 6 plus எவ்வளோ 12 which is equal to 27 into 4 எவ்வளோ 108. ஸோ 7 4 28, 2 4 2 8 9 10 which is equal to என்னது 108. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது 4x is equal to 108 minus 12. therefore 4x is equal to 108ல் 12 போயிட்டுனா எவ்வளோ 8ல் 2 போயிட்டுனா 6, அடுத்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கும் 10 இருக்கும் 10ல் 1 போயிட்டுனா which is equal to 96. therefore 96 divided by 4. therefore x is equal to 4 2s are 8, 4 4s are 16. ஓகேவா, அப்போ என்னது எக்ஸோட வேல்யூனா நமக்கு 24 கேட்குறாங்க. இங்கே என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் ஆஃப் திஸ் நம்பர். ஓகேவா, இருக்கிறதுலே வந்துட்டு பெரிய நம்பர் என்ன எக்ஸ் ப்ளஸ் 6 தான் வந்துட்டு இருக்கிறதுலே எக்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன நம்பரு, அடுத்தது டேர்ம் பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2, அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2. டேரெக்டாகவே உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் 6 தான் வந்து இருக்கிறதுலே வந்துட்டு லார்ஜஸ்ட் நம்பர். therefore largest number is equal to 24 plus 6 which is equal to என்னது 30. ஓகேவா, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதால இது எங்கேயோ இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.